இந்த வாழ்க்கையில் எதிர்பார்ப்பே இல்லாமல் வாழ்கிறதுக்கு ஆசை தான். இருந்தாலும் என்ன செய்ய, காலம் ஒவ்வொரு பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எதிர்பார்ப்பை மறைச்சி தான் வச்சுருக்கு. ஒருத்தங்களுக்கு நம்ம மேலே கோபம் இருந்தால் அதை பேசி புரிய வைக்கலாம், வெறுப்பு இருந்தால் விளக்கம் கொடுத்து புரிய வைக்கலாம். ஆனால் நம்ம வேண்டான்னு விவாதம் செஞ்சிட்ருக்கிற ஒருத்தங்க கிட்ட போய் நம்ம வாதம் செய்கிறது பார்த்திங்கன்னா மொத்தத்தில் வேஸ்ட்டு தான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அப்படியேப்பட்ட இடத்துலேருந்து நீங்கள் விலகிறது தான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி தனக்கு பிடிக்காத மாதிரி அமைஞ்ச வாழ்க்கையில் கூட தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிற வித்தை தெரிஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு பெண் மட்டும்தான் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கலாம். ஒருத்தங்க நம்மக்கிட்ட கேட்குற கேள்வியில் அதிகாரம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம திமிராக பதில் சொல்கிறதுல தப்பே கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் நம்ம வச்சுக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா அந்த இடம்தான் நம்ம கவலையோட ஆரம்பமாக இருக்க முடியும். ஏன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி உள்ள எல்லாரையுமே பார்த்திங்கன்னா நம்ம எல்லா டயத்துலையுமே திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் கண்டிப்பாக வச்சுக்க முடியாது. பணம் தான் முக்கியம்னு பாசத்தை அள்ளியும் நம்ம தூர போட்டுற முடியாது. பசிக்குது அப்படின்னு நம்மளால் பணத்தையும் சாப்பிட முடியாது. தங்கத்தில் செஞ்ச ஊசி தானே அப்படின்னு நம்ம கையில் எடுத்து குத்திக்கவும் முடியாது. இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ தான் மனசுக்கு பிடிச்ச பெரிய உறவாக இருந்தாலும் சரி, அதுக்குன்னு இருக்கிற இடத்தையும் மரியாதையும் மட்டும்தான் நம்ம எப்போவுமே கொடுக்கணும். அதே மாதிரி அந்த ஒரு உறவுக்காக நம்ம லைஃப்பில் நம்மளோட தன்மானத்தை என்றைக்குமே இழந்துடக்கூடாது. ஒரு டைம் உங்களோட தன்மானத்தை இழந்தது தான், அது திரும்ப பெற முடியாத ஒரு விஷயம். அதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக ஒரு சில இடத்துல நம்ம இறங்கி போகலாம், விட்டு கொடுக்கலாம், அவங்கக்கிட்ட கெஞ்ச கூட செய்யலாம். பட் அது ஒரு திருப்போ 2 திருப்போ அதுக்கு மேலே போனோம் அப்படின்னா நம்மளுக்கான மரியாதை அங்கே கிடைக்கவே கிடைக்காது. எல்லா இடத்துலையுமே தாழ்ந்து போய் நம்மளோட தரத்தை நம்மளே என்றைக்குமே குறைச்சிக்க கூடாது. அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் எல்லார் பின்னாலேயுமே எப்பயுமே போகக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் எல்லாரும் நம்மளுக்கு வேணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக எல்லார்கிட்டேயும் எல்லா இடத்துலையும் சகிச்சிட்டும் போகக்கூடாது, அமைதியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு சில இடத்துல நம்ம கேள்வி கேட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு சந்தர்ப்பத்தில் கேள்வி கேட்காமலும் நம்ம இருந்துடக்கூடாது. நம்ம அமைதியாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் இவளுக்கு பேசவே தெரியாது அப்படின்னு நம்மளை முடிவு பண்ணிடுவாங்க. நம்ம அதிகமாக பேசினோம்னா இவ எப்போ பார்த்தாலும் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கா ஓவரா அப்படின்னு சொல்லுவாங்க. கோபப்பட்டா கோபக்காரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. கேள்வி கேட்டால் திமிர் பிடிச்சவான்னு சொல்லுவாங்க. எதுவுமே எய்த்து பேசலைன்னா கூட தைரியமே இல்லாத ஒரு பர்சன் அப்படின்னு நம்மளை ஒவ்வொரு விஷயத்துக்கும் கண்டிப்பாக இந்த உலகத்தில் எல்லாருமே ஒரு முத்திரையை குத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் எல்லா விதத்துலேயும் பெர்ஃபெக்டாகவே இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு குறைய இல்லாத ஒன்றை எடுத்து சொல்கிறதும் இல்லை எங்கே அந்த குறை இருக்குதுன்னு தேடி மற்றவங்களுக்கு சொல்கிறதுமே பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் அதை சொல்லி சொல்லி நம்மளை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி நம்ம சந்தோஷமே இல்லாமல் வெளியில் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டால் கூட அதையுமே தப்பாக பேசுகிற உலகம்தான் இது. இப்படியாப்பட்ட உலகத்தில் நம்ம எல்லார்கிட்டேயுமே எல்லா விஷயத்துலையுமே பணிஞ்சு போகணும் அப்படின்ற ஒரு தாட்டில் எப்போவுமே உங்களோட லைஃப்பில் இருக்காதீங்க. நம்ம லைஃப்பில் எல்லாருமே முக்கியம்தான். முக்கியம் இல்லை அப்படின்னு யார் ஒருத்தங்களையுமே நம்ம சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு தேவைக்காக எல்லாரோட தயவுமே நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்காக எல்லாருக்கும் நம்ம அடங்கி போகணுங்கிற அவசியமும் இல்லை. அதே மாதிரி அவங்கக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. நம்மளுக்கு தன்னடக்கம் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனக்குன்னு ஒரு திமிரும் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி தானாக சிந்திச்சு செயல்பட்டு எடுக்கிற முடிவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கான விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. இந்த வாழ்க்கையில் எதிர்பார்ப்பே இல்லாமல் வாழ்கிறதுக்கு